இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கூட ரகசிய மீட்டிங் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க ஓபன் மீட்டிங் வைக்காதேன்னு. அதற்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஒக்ரி பண்ணிட்டு பண்றாங்க. ஆக இதை அனைத்தும் வைத்து பார்த்தால் நிதானம் வேண்டும், தாக்கம் வேண்டாம். அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் தயார் செய்கிறார்கள். இது ஒண்ணு நூடுல்ஸ் மாதிரி இல்லைங்க, உடனே போட்ட உடனே எடுத்துறது. காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி, நெஸ்கேப் மாதிரி கலந்து சாப்பிட்டு குடிக்கிற மாதிரி இல்லை. இது ராணுவம். ஒரு கப்பல் பிரதமர் நரேந்திர மோடி ஒருவர் தான் ஒருங்கிணைக்கிறார் என்ற ஒரு மகத்தான செய்தியை நான் ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா மூலமாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சாதாரண அடியாக இருக்காது, செம்மத்தியா நெத்தி அடியாக இருக்கும். பாகிஸ்தான் தலை கீழாக போயிடும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், தேதி குறிப்பிடப்பட்டு விட்டது 9, 10, 11 என்று தான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். காரணம், ராஷ்டிரபதி திரௌபதி முர்முவும் பிரதமரும் தங்களுடைய பிரயாணங்களை ரத்து செய்திருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங்கும் ரத்து செய்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ராகுல் காந்தி இப்பொழுது ஒரு கேளிக்கை மன்னராகிவிட்டார். வட இந்திய பத்திரிகைகளும் சரி, பாகிஸ்தான் பத்திரிகைகளும் சரி, இந்தியாவிற்கு எதிராக, நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் தீர்மானம் கொண்டு வந்தார். அதை முதல் பக்கத்திலும் முதல் செய்தியாகவும் தொலைக்காட்சியில் பாகிஸ்தானில் காண்பிக்கிறார்கள். இந்திய தொலைக்காட்சியில் ராகுல் காந்தி காணாமல் போய்விட்டார். ஆனால் பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் ராகுல் காந்தி பிரபலமாகிவிட்டார். ஆக மொத்தம் முஸ்லிம் ஓட்டு பேங்குக்காக ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். சார், பிரதமர் மோடி அவர்கள் முப்படை தளபதிகளோடு ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங்கை நடத்தி இருக்காங்க. இதோட அப்டேட் என்ன சார்? ரியல் ஒன் நேயர்களுக்கு ஒன்றே ஒன்று உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அகில உலக தலைவர்கள் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசி வருகிறார்கள், சமாதானத்திற்காக ஈடுபடுகிறார்கள். அதே சமயத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் நான் சென்ற வீடியோவில் குறிப்பிட்ட மாதிரி 4 மாவட்டங்களில் பயிர்கள் சாகுபடி செய்வதற்கான பயிர்கள் தயாராக நிலையில் இருக்கிறது. கோதுமை முதல் முறையாக கோதுமையினுடைய உற்பத்தி அதிகமாகிவிட்டது பஞ்சாபில். அது தரன், அமிர்த்சர், ஃபாசில்கா போன்ற இடங்களில் எல்லாம் நல்ல விளைச்சல் வந்திருக்குங்க. அதை அறுவடை செய்வதற்காக காலதாமதம் கேட்டார்கள் ராணுவத்தினர். காரணம், அது மேல ராணுவத்தினுடைய படை அது மேலதான் போயாகணும். அதற்காக அனுமதி தரும் வகையில் நன்னா அறுவடை செய்தாகிவிட்டது. ஒன்று. இரண்டாவது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பல லட்சம் கோடி ரூபாய் கடன் தர இருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு. அதை தடுத்து நிறுத்துவதற்கு மே 9ஆம் தேதி கூட்டம் நடக்க இருக்கிறது வாஷிங்டனில். சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெலுங்குக்காரரை வாபஸ் பெற்று விட்டார்கள். இருந்தாலும் பரமேஸ்வரன் ஐயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலக்காட்டை சேர்ந்தவர் உலக வங்கியிலும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டிலும் பிரமாதமாக இருந்தவர். நித்தி ஆயோக்கில் அவர் தலைவராக இருந்தார். நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமானவர். அங்க குடிநீர் வாழும் ஹர் கர் ஹர் ஜல் என்று வீட்டிற்கு தண்ணீர் என்ற திட்டத்தை வகுத்தவர். ஆக மொத்தம் அவர் பிரபலமானவர். அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உலக வங்கியினுடைய தலைவரை போய் IMF மானிட்டரி ஃபண்ட். இதை தவிர இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கூட ரகசிய மீட்டிங் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க ஓபன் மீட்டிங் வைக்காதேன்னு. அதற்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஒக்ரி பண்ணிட்டு பண்றாங்க. ஆக இதை அனைத்தும் வைத்து பார்த்தால், நேற்று மாலை AP சிங் விமான தளபதி AP சிங், அதற்கு முந்தின நாள் கப்பற்படை தளபதி திரிபாட்டி போன்றவர்கள் சந்தித்து வருகிறார்கள். நரேந்திர மோடிக்கு இன்று நாம் இருவரும் பேசும்பொழுது டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய்குமார் பார்த்திருக்கிறார். நரேந்திர மோடிக்கு ஒன்றே ஒன்று மனதில், நிதானம் வேண்டும், தாக்கம் வேண்டாம். அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் தயார் செய்கிறார்கள். இது ஒண்ணு நூடுல்ஸ் மாதிரி இல்லைங்க, உடனே போட்ட உடனே எடுத்துறது. காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி, நெஸ்கேப் மாதிரி கலந்து சாப்பிட்டு குடிக்கிற மாதிரி இல்லை. இது ராணுவம். ஒரு கப்பல் கொச்சினிலிருந்து மும்பை வருவதான்ற பல நாட்கள் பிடிக்கிறது. அது கப்பல் வேகமா நகரவே நகராது, ஆகாய விமானம் மாதிரி கிடையாது. இருப்பினும் கப்பலில் இருந்து
விமானத்தை தாக்குவதற்கு அளவுக்கு நம்ம இங்கு இந்தியா கிட்ட ஒரு பெரிய சாதனை பிடித்த கப்பல்கள் இருக்கின்றன, விமானங்கள் இருக்கார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் குறைந்தது 10 நாட்களான தேவை என்று தான் ராணுவ அதிகாரிகள் வேண்டும் சொல்லுகிறார்கள். அந்த ரகசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஒருவர் தான் ஒருங்கிணைக்கிறார் என்ற ஒரு மகத்தான செய்தியை நான் ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது சாதாரண அடியாக இருக்காது, செம்மத்தியா நெத்தி அடியாக இருக்கும். பாகிஸ்தான் தலை கீழாக போயிடும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நரேந்திர மோடி நம்புங்கள், செய்கைகளில் காண்பிப்பார். நரேந்திர மோடி பாகிஸ்தானை தென்னாசியாவில் இருக்கக்கூடிய வரைபடத்திலிருந்து எடுத்து விடுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா, இந்த முப்படை தளபதிகளோட பிஎம் நடத்திய இந்த செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஃபைனல் பிளான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முப்படை தளபதிகளும் ஃபைனல் பிளான் பிளஸ் தாக்குதலுக்கான நாள் எல்லாம் குறிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதே சார். சில உண்மைகள் இருக்கின்றன, சில தவறான தகவல்கள் இருக்கின்றன. நேற்று முன்தினம் உத்தரப்பிரதேசத்தில் காசிப்பூர் என்ற இடத்தில் ஒரு ஒரு நூதனமான செயலை செய்தார்கள். கங்கா எக்ஸ்பிரஸ் ஹைவே என்று சொல்லக்கூடிய இடத்தில் ரோட்ல விமானப்படைகள் தரை இறங்கியது. அவ்வளவு நுண்ணிதமாக தன்னுடைய ஒரு ராணுவ சக்திகளை துருபிடிக்காமல் நரேந்திர மோடி ட்ரைனிங் எடுத்துக்காங்க, எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுங்கன்னு ஒரு விரட்டி விட்டுட்டு இருக்காருங்க. தேதி குறிப்பிடப்பட்டு விட்டது, 9, 10, 11 என்று தான் டெல்லியில் சொல்லுகிறார்கள். காரணம், ராஷ்டிரபதி திரௌபதி முர்முவும் பிரதமரும் தங்களுடைய பிரயாணங்களை ரத்து செய்திருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங்கும் ரத்து செய்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பிரதிதினம் நரேந்திர மோடி சண்டை, பாகிஸ்தானை ஒழிப்போம், காரணம் தன்னுடைய ஒரு ஒரு உறுதிமொழிக்கு இணங்க செய்து காண்பிப்பார் என்பது திடமாக நம்ப முடியும். சிவா சார், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா யூனிவர்சிட்டி சென்றப்ப பேசிய வீடியோ ஒன்று வைரலா வளம் வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து கல்லூரி மாணவர்களை, யூனிவர்சிட்டி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை திக்கி முக்காட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல கல்லூரி மாணவர் அந்த சீக்கியர்களுடைய பொற்கோயில் தாக்குதல் குறித்து கேட்கும் போது, கடந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்துல செய்த தவறுகளுக்கு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ராகுல் காந்தியுடைய சறுக்கலை தான் பார்க்கிறேன், ராகுல் காந்தியுடைய வீழ்ச்சியை தான் பார்க்கிறேன். காரணம், இதுவரைக்கும் அவர் பொய் சொல்லி கொண்டு ஒரு வடிவேலு போன்ற சிரிப்பு நடிகராகத்தான் இருந்தாரே தவிர, ராகுல் காந்தி ஒரு சீரியஸான அரசியல்வாதியாக யாருமே எடுத்துக்கொள்ளவில்லை வட இந்தியாவில். காரணம், ராகுல் காந்தி என்பவர் ஜார்ஜ் சோரேஸ் என்ற அமெரிக்க முதலாளியிடம் பணம் வாங்கி கொண்டிருந்தார். சைனா போன்ற இடங்களெல்லாம் பழி வாங்கி கொண்டிருந்தார் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியது. ராஜ்யசபை, லோக்சபாவிலே குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் ராகுல் காந்தி இப்பொழுது ஒரு கேளிக்கை மன்னராகிவிட்டார். வட இந்திய பத்திரிகைகளும் சரி, பாகிஸ்தான் பத்திரிகைகளும் சரி, இந்தியாவிற்கு எதிராக, நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் தீர்மானம் கொண்டு வந்தால் அதை முதல் பக்கத்திலும் முதல் செய்தியாகவும் தொலைக்காட்சியில் பாகிஸ்தானில் காண்பிக்கிறார்கள். இந்திய தொலைக்காட்சியில் ராகுல் காந்தி காணாமல் போய்விட்டார். ஆனால் பாகிஸ்தான் தொலைக்காட்சிகளில் ராகுல் காந்தி பிரபலமாகிவிட்டார். ஆக மொத்தம் முஸ்லிம் ஓட்டு பேங்குக்காக அவர் அப்படி செய்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சுதான்சு திரிவேதி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் குறிப்பிடுவதில் உண்மை இருப்பதாகத்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். சார், இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் வந்தப்ப யுக்ரைன் நாட்டோடு பாகிஸ்தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பாகிஸ்தான்ல இருந்து ராணுவ தளவாடங்கள் யுக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தான்ல இருந்த ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் எல்லாமே அதிக அளவு யுக்ரைனுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் இடத்துல ஆயுதங்கள் இருந்தும் அங்கு குண்டுகள், ராக்கெட்டுகள் பெரிய அளவுல இல்ல. அவங்க போர்ல ஈடுபட்டால் கூட ஒரு சில தினங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையான செய்திகள் தான், நிரூபணம் ஆகாத செய்திகள். இருப்பினும் பாகிஸ்தானுக்கு சைனா இன்டைரக்டா, மறைமுகமாக வேலை தருவார்கள், பணி தருவார்கள், ஆயுதங்கள் தருவார்கள், தளங்கள் தருவார்கள் என்று தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சைனா போன்றவர்கள் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளும் பிரசுரமாகிறது. இருப்பினும் பாகிஸ்தானை துருக்கி, உக்ரைன், சைனா போன்ற ஒரு தேசங்கள் கைவிடாது. இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு ஈரானுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் இறங்கி இருக்கிறார். நாளை அவர் இந்தியா வர இருக்கிறார். அவர் என்ன தூது கொண்டு வருகிறார் பார்க்கலாமே.
அவர் வந்த பொழுதும் அவர் டெல்லியில் இருக்கும் பொழுதும் தட 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 என்று ஃபயரிங் ஆச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு தெரியும் எப்பொழுது அடிக்க வேண்டும், எங்கு அடிக்க வேண்டும் என்று. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.